இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, மீண்டும் இன்னொரு புதிய தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வோம். சிருஷ்டிப்பு, தேவனுடைய படைப்பை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் படித்துக்கொள்ள தேவ ஆவியானவர் சத்தியத்தின் பாதையில் நம்மை நடத்துவாராக. ஆதியாகமம் 1 அடிப்படையில் இந்த அதிகாரம் நமக்கு பாடங்களாக நாம் படிக்க தேவன் வைத்திருக்கிறார். பிதாவும் குமாரனும் தாங்கள் திட்டமிட்டபடியே உலகத்தின் சிருஷ்டிப்பை ஆரம்பித்தார்கள். சிருஷ்டிகரின் கரத்திலிருந்து பிரமிப்பூட்டும் அழகோடு பூமி உதித்தது. மலைகளும் குன்றுகளும் சமவெளிகளும் அவற்றினூடைய ஆறுகளும் நீர்நிலைகளும் அங்கே இருந்தன. பூமி ஒரு நீண்ட சமவெளி போல காட்சி அளிக்கவில்லை. அந்த சமவெளியில் இடையிடையே மலைகளும் குன்றுகளும் இருந்தன. இப்போது இருப்பது போல உயரமாகவும் கரடு முரடாகவும் இல்லாமல் உருவத்தில் ஒழுங்காகவும் அழகாகவும் இருந்தன. மரமற்ற உயரமான கற்பாறைகள் அவற்றின் மேல் காணப்படவில்லை. மாறாக பூமியின் எலும்புகளைப் போல நிலப்பரப்பிற்கு கீழே அவை காணப்பட்டன. மலைகளும் குன்றுகளும் மிக அழகான சமவெளிகளும் செடிகளும் பூக்களும் நிறைந்திருந்தன. பிரம்மாண்டமான பல வகை மரங்கள் அலங்காரமாக உண்டாக்கப்பட்டன. காற்று மிக சுத்தமாகவும் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாகவும் இருந்தது. பூமியோர் அரச மாளிகை போல காட்சி அளித்தது. தேவனுடைய அருமையான படைப்புகளை பார்த்து தூதர்கள் களி கூர்ந்தார்கள். பிதாவும் குமாரனும் தங்களுடைய சொந்த சாயலில் மனிதரை உருவாக்கினார்கள். இது சாத்தானின் விழுகைக்கு முன்னரே போடப்பட்டிருந்த திட்டம். பூமியையும் அதிலுள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் சிருஷ்டிக்கிற வேலையை சேர்ந்தே செய்தார்கள். தேவன் தம் குமாரனிடம் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஆதாம் தன் சிருஷ்டிகரின் கரத்திலிருந்து வந்தபோது நல்ல உயரமாக இருந்தார். அவருடைய மேனி வண்ணம் ரோசா நிறத்தில் ஆரோக்கியம் ததும்பியதற்கு சாட்சியாக பளபளத்தது. ஆதாமனின் உயரத்திற்கு இணையாக ஏவாளின் உயரம் இருக்கவில்லை. அவருடைய தோலை விட சற்று உயரத்தில் ஏவாளின் தலை இருந்தது. அவளும் சிறந்தவளாக இருந்தாள், மிக அழகாக இருந்தாள். ஆதாம் ஏவாளின் சந்தோஷத்திற்கு வேறு எதுவும் தேவையில்லை என்கிற நிலை இருந்தாலும் அவர்களுக்கென ஒரு விசேஷித்த தோட்டத்தை உண்டாக்கினார். தோட்டத்தை பண்படுத்தவும் சந்தோஷமான பணியில் கொஞ்ச நேரம் செலவிட்டார்கள். தூதர்களை சந்திப்பதிலும் அவர்களுடைய அறிவுரையை கேட்பதிலும் அது பற்றி தியானிப்பதிலும் கொஞ்சம் நேரம் செலவிட்டார்கள். வேலை அவர்களுக்கு களைப்பு தரவில்லை, மாறாக சந்தோஷமாகவும் உற்சாகம் தருவதாகவும் இருந்தது. அழகான அந்த தோட்டம்தான் அவர்களுடைய வீடாக விளங்கி இருந்தது. பயன் தரும் பல வகை மரங்கள் அந்த தோட்டத்தில் தேவன் வைத்திருந்தார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய படைப்பின் வரலாற்றில் நீ சிருஷ்டித்த அந்த அழகினை ஆண்டவரை வார்த்தைகளால் நாங்கள் அதை வர்ணிக்க முடியாது. அத்தனை அழகாக படைத்த தேவன், உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.